அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ டியூட்டோரியலின் ஊடாக ALICT அலகு 10 CSS டியூட்டின் பயிற்சிகள் 1 தொடக்கம் 5 நாங்கள் பார்க்க உள்ளோம். எங்களுக்கு இந்த CSS பயிற்சி முதலாவது எங்களுக்கு தெரியும், இவ்வாறான ஒரு வலைப்பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். அவ்வலைப்பக்கமானது sample.css என்று சொல்லக்கூடிய வெளிவாரி CSS கோப்பினை கொண்டிருப்பதோடு அது பின்வரும் விவரிப்பினை கொண்டிருக்கும். அதனுடைய தலைப்பு ஹெடிங் 1 ஆனது நீல நிறமாகவும் அதனுடைய எழுத்துரு ஏரியலாகவும் பந்தியானது சிவப்பு நிறத்திலும் அதன் எழுத்துரு ஏரியலாகவும் அதனுடைய அளவு 12ஆகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த பயிற்சிக்காக வேண்டி உருவாக்கி இருக்கக்கூடிய HTML பக்கம் இதுவாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய ஹெடிங் 1 அந்த பந்தி இங்கு காணப்படுகின்றது. இதற்காக வேண்டி எங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய CSS-னை நாங்கள் பார்க்கலாம். இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய CSS கலர் ப்ளூ ஃபொன்ட் ஃபேமிலி ஏரியலாகவும் பேராகிராஃபினுடைய நிறம் ஆனது கலர் ரெட்டாகவும் அதனுடைய ஃபொன்ட் ஃபேமிலி ஏரியலாகவும் ஃபொன்ட் சைஸ் 12 px ஆகவும் காணப்படுகின்றது. இங்கு நான் இந்த எலிமெண்டாக கூறாக நான் டெக்குகளை பயன்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இங்கு கூறாக இங்கு டெக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. டெக் என்று சொல்லக்குள் நான் H1க்காக என்ன டெக் பயன்படுத்தியிருக்கிறேனோ அந்த H1 இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. பேராகிராஃப் என்று சொல்லக்கூடிய டெக் இங்கும் பேராகிராஃப் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் இதனை சேவ் பண்ணுகின்றேன். exercise html1 css.css என சேவ் பண்ணியிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோப்பினை நாங்கள் HTML ஃபைலினுள் அழைத்து நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இதற்காக நான் பயன்படுத்துகின்ற டெக்கை நான் சொல்லலாம், லிங்க் டெக்கை நான் பயன்படுத்தலாம். இந்த லிங்க் டெக்கில் எங்களுக்கு தெரியும் REL ஸ்டைல் சீட் பயன்படுத்தப்படும், டைப் txt css பயன்படுத்தப்படும். hrefனுள் அந்த கோப்பினுடைய பெயர் இங்கு வழங்கப்படும். இந்த கோப்பினுடைய பெயர் எங்களுக்கு தெரியும் exhtml1 css.css ஆகும். அவை இங்கு exhtml1.css என்று சொல்லக்கூடிய அந்த கோப்பினுடைய பெயர் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் இவரை சேவ் பண்ணிவிட்டு இவரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். ஆகவே இங்க நீங்கள் அவதானிக்கலாம், அதனுடைய ஃபொன்ட் ஃபேமிலி ஏரியலாகவும் அதனுடைய பேராகிராஃப் ரெட்டாகவும் ஃபேமிலி ஏரியல் ஃபொன்ட் சைஸ் 12ஆகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. இனி நான் லிப்வொர்க் 2 நோக்கி நகர்வோம். எங்களுக்கு இங்கு லிப்வொர்க் 2க்கு பின்வரும் வலைப்பக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இதில் 2 தலைப்பு, ஹெடிங் 1 ஹெடிங் 2 என 2 தலைப்புகளும் ஒவ்வொரு ஹெடிங்குக்கு கீழையும் எங்களுக்கு சில பந்திகள் தரப்பட்டிருக்கின்றது. இது பின்வருமாறு உள்ளக இன்டர்னல் CSS விவரிப்புகளை கொண்டிருக்க வேண்டும் இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், இங்கு உள்ளக வாரியான கோலத்தால் வடிவமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. அர்த்தம் இந்த HTML பேஜே அதற்கான CSS விவரிப்பினை கொண்டிருக்கும். ஆகவே இதனுடைய இணைய பக்கத்தின் பின்னணி பேக்ரவுண்ட் மஞ்சள் நிறத்தில் காணப்பட வேண்டும். ஹெடிங் 1 மற்றும் ஹெடிங் 2 இரண்டும் சிவப்பு நிறத்திலும் அதே நேரம் சென்டர் மத்தியிலும் காணப்பட வேண்டும். கீழே இருக்கக்கூடிய பந்திகள் பேராகிராஃப் 1 பேராகிராஃப் 2 இரண்டு பந்திகளும் இங்கு நீல நிறத்திலும் 12 அளவிலும் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த விவரிப்பினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஹெட்டினுள் ஒரு டெக்கினை நாங்கள் பயன்படுத்துவோம். ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய டெக்கினை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய டெக்கினுள் அந்த CSS விவரிப்புகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்பொழுது எங்களுடைய HTML பக்கத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது HTML பக்கம் பின்வருமாறு எங்களுக்கு காணப்படும். இப்பொழுது நாங்கள் இந்த விவரிப்புகளை உள்ளக வாரியான அந்த ஹெட்டினுள் ஸ்டைல் மற்றும் ஸ்டைல் முடிக்கப்படுவதற்குள் என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாகவும் ஹெட் 1 ஹெட் 2 இது டெக்கினுடைய பெயர், ஹெடிங் 1 ஹெடிங் 2 என்பன இந்த டெக்கினுடைய டெக்குகளாக இருக்கும். அந்த இரண்டு H1 H2 டெக்கும் ஒரே நிறத்திலும் ஒரே
இடத்திலும் அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இரண்டையும் குமாக்களால் வேறுபடுத்தி நான் சிஎஸ் விவரிப்புகளை வழங்கியிருக்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய பந்தியினை நீங்கள் அவதானிக்கலாம். பந்தியானது ப்ளூவிலையும் ஃபொன்ட் சைஸ் 12லையும் காணப்படும். இப்பொழுது இவரை நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இவரை ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். ஆகவே எங்களுக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரிப்புக்கு அமைய அந்த HTML பக்கம் மாற்றப்படும். அவை மஞ்சள் நிறமாகவும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரிப்புகள் அமைய இங்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இனி நான் லெப்வொர்க் 3 நோக்கி நகரும். லெப்வொர்க் 3 நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் அருகில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய வலைப்பக்கம் வெளிவாரி கோலத்தால் இங்கு பயன்படுத்தப்படுகின்றதாம். இங்கு தலைப்பு 1 இந்த ஹெடிங் 1 ஆனது பச்சை நிறமாகவும் மத்தியிலும் காணப்பட வேண்டும். தலைப்பு 2 ஆனது நீல நிறமாகவும் மத்தியிலும் காணப்பட வேண்டும். அதே நேரம் முதலாவது பந்தி இந்த பந்தியானது போல்டாகவும் சிவப்பு நிறத்திலும் 14 அளவுகளு துருவையும் இரு ஓரங்களும் அதனுடைய டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பந்தி 2 ஆனது கருப்பு நிறத்திலும் அதே நேரம் சாய்வாகவும் இட்டலிக் பண்ணப்பட்டதாகவும் அண்டர்லைன் பண்ணப்பட்டதாகவும் அதுவும் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். என்னுடைய படம் ஆனது சென்டரில் இருக்க வேண்டும். அதே நேரம் அதுக்கு போர்டர் காணப்பட வேண்டும். அந்த போர்டர் மஞ்சள் நிறத்தில் காணப்பட வேண்டும். அது 2 அளவு தடிமமாக அது இருக்க வேண்டும் எனவும் இங்கு காட்டப்படுகின்றது. ஆகவே இங்கு இந்த விவரிப்புகளுக்காக வேண்டி என்னால் உருவாக்கப்பட்ட இந்த சிஎஸ்எஸ்ஸினை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். எங்களுக்கு பயிற்சியில் தரப்பட்ட அந்த விவரிப்புகளுக்கு அமைய நாங்கள் பின்வருமாறு சிஎஸ்எஸ் விவரிப்புகளை அங்கு வழங்கியிருக்கின்றோம். H1 H2க்கான விவரிப்புகள். இது .p1 என்று சொல்லக்கூடிய கிளாஸினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இங்கு ஒவ்வொரு பந்திக்கும் வித்தியாசமான விவரிப்புகள் வழங்கியிருக்கின்றபடியால் நாங்கள் P என்று சொல்லக்கூடிய டெக்கினை அந்த பொதுவாக நாங்கள் பயன்படுத்த முடியாத காரணம் இந்த P என்று சொல்லி வரக்கூடிய பேராகிராஃப்களுக்கு எல்லாம் அந்த பிடெக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விவரிப்புகள் பயன்படுத்தப்படும் என்ற காரணத்தினால் நாங்கள் இங்கு கிளாஸுகளினை உருவாக்கி இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸுகள் உருவாக்கப்படுமாக இருந்தால் டொட்டுக்கு பிறகு உருவாக்கப்படுகின்ற அந்த வழங்கப்படுகின்ற பெயரை நாங்கள் கிளாஸ் என்று சொல்லுவோம். அவை இங்கு 3 வித்தியாசமான கிளாஸுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது முதலாவது பந்திக்கானது, இது இரண்டாவது பந்திக்கானது. இந்த கிளாஸ் ஆனது எங்களுடைய இமேஜினை மத்திக்கு கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட P3 ஆக இருக்கும். இது இமேஜுக்காக எங்களுக்கு வழங்கப்பட்ட விவரிப்புகளாக இருக்கும். எங்களுக்கு அங்க இமேஜினுடைய போர்டர் மஞ்சள் நிறமும் தடிமம் 2 என்று மாத்திரம் தான் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த போர்டர் ஸ்டைல் என்ன என்று நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாது விட்டால் எங்களுக்கு போர்டர் கலரோ அல்லது போர்டர் வித்தோ எங்களுக்கு வழங்கி இருந்தாலும் அது அந்த படத்திற்கு வழங்கப்படாது. இப்பொழுது எங்களுடைய சிஎஸ்எஸ்ஸினை நாங்கள் எங்களுடைய HTML பக்கத்துடன் இணைப்போம். எங்களுக்கு தெரியும் இந்த இணைப்பதற்கான டெக் ஆனது ஸ்டைல் டெக் இங்கு பயன்படுத்தப்படும். ஆகவே இங்கு நாங்கள் லிங்க் எங்களுக்கு பயன்படுத்தப்படும். இங்கு REL எங்களுக்கு ஸ்டைல் ஷீட் பயன்படுத்தப்படும். டைப் எங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் அல்லது CSS பயன்படுத்தப்படும். இங்கு HREF அந்த CSS ஃபைலினுடைய பெயரை நாங்கள் கொடுப்போம். இது நாங்கள் XHTML3 CSS இங்கு பயன்படுத்தப்படும். நான் CSS விவரிப்பினை வழங்குவதற்கு முதல் எங்களது வலைப்பக்கம் இவ்வாறு தோன்றும். இணைத்ததற்கு பிற்பாடு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். அங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விவரிப்புகளுக்கு அமைய எங்களுக்கு பயன்படுத்தப்படும். ஆகவே நான் இங்கு ஒவ்வொரு பந்திக்கும் கிளாஸ் P1. ஆகவே இந்த P1 என்று சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய இந்த P1 விவரிப்புகளாகவும் இந்த P2 அந்த ஹெடிங் 1 என்று சொல்லக்கூடிய ஹெடிங் 2 அங்கே பயிற்சியில் ஹெடிங் 2. ஆகவே நாங்கள் இவரை ஹெடிங் 2 ஆக மாற்றுகிறோம். ஹெடிங் 2வில் கீழ் வரக்கூடிய பேராகிராஃபுக்கு நாங்கள் எங்களுடைய CSS P2வினை நாங்கள் கிளாஸ் P2வினை அழைக்கின்றோம். இங்கு நான் இமேஜை சென்டருக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி நான் இங்கு வழங்கியிருக்கக்கூடிய P3 டெக்ஸ்ட் அலைன் சென்டரை இந்த பேராகிராஃபினுள் பயன்படுத்துகிறேன். அந்த பேராகிராஃபின் உள்ளேயே நான் இமேஜினையும் பயன்படுத்துகின்றேன். ஆகவே இந்த CSS இங்கு பின்வருமாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது.
இனி நான் லெப்வொர்க் 4 நோக்கி நாங்கள் நகரலாம். லெப்வொர்க் 4 நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பின்வரும் ஒரு வலைப்பக்கம் அங்கு காட்டப்படுகின்றது. இதில் தலைப்பு 1 மற்றும் 2 ஆகியன சிவப்பு நிறத்திலும் மத்தியிலும் காணப்பட வேண்டும். ஆகவே இரண்டும் ஒரே விவரிப்புகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த 4 பந்திகளும் பச்சை நிறமாக, பந்தி 1, பந்தி 2, பந்தி 3, பந்தி 4 பந்திகளும் பச்சை நிறமாகவும் எழுத்துரு கலிபிரியாகவும் அதனுடைய அளவு 12ஆகவும் காணப்பட வேண்டும். அதே நேரம் இரு ஓரங்களும் டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அதேவேளை பந்தி 1 போல்டாகவும் பந்தி 3 கீழ்கோட்டையும் பந்தி 4 இட்டலிக் பண்ணப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு மீ இணைப்பு காணப்படுகிறது. இந்த மீ இணைப்பு ஆனது அது சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். கிளிக் செய்யப்பட்ட பின்னர் மஞ்சள் நிறத்தில் தோன்ற வேண்டும். ஆகவே இந்த விவரிப்புகளை காட்டுவதற்கான வெளிவாரி கோலத்தால் வடிவமைப்பினை எழுதுமாறு வேண்டப்படுகின்றேன். இப்பொழுது நாங்கள் இதற்கான HTML-ஐ இங்கு நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இந்த HTML ஆனது பின்வருமாறு இங்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இதற்கான CSS-ஐ வழங்கியதற்கு பிற்பாடு இது எவ்வாறு தோன்றும் என்பதனை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த CSS பின்வருமாறு காட்டப்படும். இங்கு H1 H2 இரண்டும் ஒரே விவரிப்புகளை கொண்டிருக்கின்றபடியால் அந்த டெக்குகளானது கொமாக்கள் கொடுத்து இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 4 பந்திகளும் கலர் கிரீனாகவும் ஃபொன்ட் ஃபேமிலி கலிபுரியாகவும் ஃபொன்ட் சைஸ் 12 px ஆகவும் டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கின்ற காரணத்தினால 4ம் இந்த ஒரே விவரிப்புகளால் காட்டப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப், இந்த 4 பேராகிராஃப்களும் கலர் கிரீனாகவும் ஃபொன்ட் சைஸ் 12ஆகவும் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டதாகவும் கலிபுரி ஃபொண்டை கொண்டு காணப்படும். இப்பொழுது எங்களுடைய முதலாவது பேராகிராஃப் போல்டாக இருக்கும், மூன்றாவது பேராகிராஃப் அண்டர்லைனாக இருக்கும், 4வது பேராகிராஃப் இட்டலிக்காக இருக்கும். அதே நேரம் எங்களுடைய ஹைப்பர்லிங்க் லிங்க் ஆனது கலர் ரெட்டில் தோன்றும். அதே நேரம் நாங்கள் கிளிக் பண்ணியதற்கு பிற்பாடு அது எல்லோ கலரில் தோன்றும். அவை இந்த விவரிப்புகளை நான் ext html 4css என்று சொல்லக்கூடிய CSS கோப்பில் வழங்கியிருக்கின்றேன். இப்பொழுது அதனை நான் எங்களுடைய வலைப்பக்கத்துடன் இணைப்போம். ஆகவே இங்கு நான் இந்த வலைப்பக்கத்துடன் அந்த விவரிப்புகளை இணைத்திருக்கின்றேன். Ctrl+S எங்களுடைய இவரை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கு சில தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய CSS விவரிப்புகளை இங்கு வழங்க வேண்டும். .p1 ஆகவே இங்கு கிளாஸ், எங்களது கிளாஸை கொடுக்க வேண்டும். கிளாஸ் இது முதலாவது பந்திக்கானது p1. அதே மாதிரி இந்த கிளாஸை நான் காப்பி பண்ணுகின்றேன். இரண்டாவது பந்தி இல்லை, இங்கு மூன்றாவது பந்திக்கு கிளாஸ் 3, இங்கு 4வது பந்திக்கு கிளாஸ் 4. இப்பொழுது நான் இவரை ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். ஆகவே அந்த கிளாஸில் வழங்கி இருக்கக்கூடிய அந்த விவரிப்புகள் இங்கு தோன்றக்கூடிய போல்டாக, இது அண்டர்லைனாக, இது இட்டலிக்காக எங்களுக்கு தோன்றும். இனி நான் எங்களது 5வது பயிற்சியினை நாங்கள் பார்ப்போம். 5வது CSS ஆனது இது உள்வாரியான CSS விவரிப்புகளை கொண்டிருக்குமாம். என்னுடைய பந்திகளானது கேம்பிரியாகவும் அளவு 11ஆகவும் காணப்பட வேண்டும். ஆகவே பொதுவாக 1 2 3 பந்திகள் அங்கு காணப்படுகின்றது. 3 பந்திகளும் கேம்பிரி ஃபொண்டினையும் அளவு 11ஆகவும் காணப்பட வேண்டுமாம். முதலாவது மவுஸ் பந்தியின் மீது நாங்கள் சுட்டியினை கொண்டு சென்றால் அது பச்சையாகவும் எழுத்துரு வெள்ளையாகவும் மாற வேண்டுமாம். இரண்டாவது இந்த பந்தியின் மீது நாங்கள் மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் அது நீல நிறமாகவும் அதே நேரம் எழுத்துரு வெள்ளையாகவும் மாற வேண்டுமாம். இங்கு மூன்றாவது பந்தியின் மீது மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் அதனுடைய பேக்ரவுண்ட் கருப்பாகவும் அதனுடைய எழுத்துரு வெள்ளையாகவும் மாற வேண்டுமாம். இந்த லிஸ்ட் ஆனது எங்களுக்கு ஒரேஞ்சாகவும் அளவு 12ஆகவும் காணப்பட வேண்டுமாம். இந்த படத்தின் எல்லை வயலட் நிறமாகவும் அதன் மீது மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் ஸ்லேட் ப்ளூவாக மாறுமாம். அதே நேரம் அட்டவணையானது இந்த கோர்ஸ் அமௌண்ட் என்பது டொமேட்டோ கலரிலும் அதனுடைய உள்ளடக்கங்களானது டொச் ப்ளூவிலும் அதன் எல்லைகளானது ஒன்றாகவும் காணப்பட வேண்டும். ஆகவே இதற்கான நாங்கள் உள்ளக CSS விவரிப்பினை வழங்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் உள்ளக CSS ஆனது ஹெட் பகுதியினுள் காட்டப்படும். இப்பொழுது நான் அதற்கான விவரிப்புகளை இங்கு வழங்குகின்றேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இது ஹெட்டிங் 1க்கானது. ஆகவே ஹெட்டிங் 1 இந்த வெல்கம் டு வெப் டெவலப்மெண்ட்
போர்ட்டல் என்பதாக இங்கு காணப்படும். அதே நேரம் தான் பந்தி எங்களுக்கு தெரியும், அது கேம்பிரியாகவும் 11 அளவாகவும், கேம்பிரியாகவும் ஃபொண்ட் சைஸ் 11 அளவாகவும். அதே நேரம் 3 பந்திகளும் அந்த மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் வித்தியாசமான அளவில் மாறும். எங்களுக்கு தெரியும், இந்த நான் டெக்குக்கு பதிலாக இங்கு கிளாஸை பயன்படுத்துகிறேன். அவை இந்த கிளாஸ் உள்ள இடத்தின் மீது மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் அது பின்வருமாறு கிரீன் ஒயிட்டாக மாறும். அவை அங்கு 3 பந்திகள் இருக்கின்றபடியால 3 பந்திகளுக்குமான விவரிப்புகளை வழங்கியிருக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய ஓலோட் லிஸ்ட் ஆனது ஒரேஞ்சிலும் ஃபொண்ட் சைஸ் 12லும் காணப்பட வேண்டும். ஆகவே ஓஎல் டெக்குக்கான விவரிப்புகளை வழங்கியிருக்கிறேன். இமேஜ் ஆனது border ஸ்டைல் solid border with எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை borderக்கு வழங்கியிருக்கின்றேன். அந்த borderரின் மீது மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் அது எவ்வாறு மாறும் என்பதற்கான விவரிப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது டேபிளுக்கான border எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய கலர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வழங்கியிருக்கிறேன். டேபிளில் உள்ள தலைப்பு TH டெக் ஆனது அதனுடைய வர்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை வழங்கியிருக்கின்றேன். இங்கு IMG ஹூவர் டேபிள் என்று சொல்லக்கூடிய டெக் மாத்திரம்தான் இந்த விவரிப்புக்காக பயன்படுத்தப்படும் என்பது அல்ல. இதற்காக வேண்டி நான் ஒன்று கிளாஸையும் பயன்படுத்தலாம், அதே போல நான் இந்த ஐடிக்களையும் இதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இனி இந்த HTML பக்கம் எவ்வாறு தோன்றும் என்பதை பார்க்கலாம். அந்த HTML பக்கம் பின்வருமாறு இவ்வாறு தோன்றும். இப்பொழுது CSS விவரிப்புகள் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய டெக்கினுள் ஹெட் பகுதியினுள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இவரை Ctrl+S, இந்த P1 P2 P3 என்று சொல்லக்கூடிய கிளாஸ் ஆனது ஒவ்வொரு பந்தியிலும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு கிளாஸ் P2, அதே மாதிரி இங்கு கிளாஸ் P3 என அழைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எங்களது இளைய வலைப்பக்கத்தினை நாங்கள் ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணுவோமாக இருந்தால், இது பேராகிராஃபுக்கானது, இது P3 இறுதியில் இருக்கக்கூடியது. இப்பொழுது நான் இவரை ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். ஆகவே என்ன கலர், ஓர்டர்ட் லிஸ்டினுடைய ஃபொண்ட் ஆரஞ்ச், ஃபொண்ட் அல்ல, இது கலர் என நாங்கள் வழங்கியிருக்க வேண்டும். Ctrl+S, இவரை ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். ஆரஞ்சாக மாறுகின்றது. இது மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் எவ்வாறு மாற வேண்டும் என்பது இங்கு காட்டப்படுகின்றது. அதே மாதிரி இதுவும் மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் மாறும். இந்த பிக்சருடைய borderக்கு நான் மவுஸ் பாயிண்டை கொண்டு சென்றால் அதுவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லேட் ப்ளூவுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய CSS பயிற்சி 5க்கான விவரிப்புகளாக இருக்கும். நாங்கள் இத்துடன் இந்த CSS-னையும் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இனி நீங்கள் செய்திருக்கக்கூடிய பயிற்சிகளை இந்த பயிற்சியுடன் ஒப்பிட்டு பார்ப்பதனூடாக CSS-இல் உங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு பிற்பாடு நாங்கள் PHP தொடர்பில் நாங்கள் பார்க்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.